வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ பார்க்க போறோம். தலையணை, அதாவது பில்லோ. இந்த பில்லோவை எப்படி நம்ம க்ளீன் பண்றது, அதுவும் எவ்வளோ அழுக்கான பில்லோவா இருந்தாலும் அதை எப்படி நம்ம ரொம்பவே சுலபமா எந்த கஷ்டமுமே இல்லாம ஈஸி மெத்தட்ல எப்படி அதை க்ளீன் பண்றது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பில்லோ பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பில்லோவை நம்ம எப்படி சுலபமான மெத்தட்ல க்ளீன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பக்கெட் இல்லைன்னா ஒரு பெரிய டப் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா சூடான தண்ணி ஊத்திக்கோங்க. பாருங்க, தண்ணி ரொம்பவே சூடா இருக்கு. இந்த சூடான தண்ணியில் நான் கொஞ்சமாக ஒரு முடி அளவு லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் லிக்விட் டிட்டர்ஜென்ட்க்கு பதிலாக சோப்பு பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக துணி துவைக்க யூஸ் பண்ணுற சோப்பு பவுடர் எந்த பிராண்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா. இது சமையல் சோடா கிடையாது. இது கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மளிகை கடையிலையும் இது கிடைக்கும். இதோட விலையும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் வாஷிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக 2 மூடி அளவு வினிகர் இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டிக் மாதிரி வச்சு அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப அழுக்கான பில்லோவை இந்த சுடு தண்ணியில் போட்டுடலாம். இந்த பில்லோ இந்த தண்ணியில் நல்லா ஊறணும். இதில் பில்லோ மூழ்கலை, தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பில்லோ இந்த தண்ணியில் 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஓகே, பில்லோ நல்லா ஊறிடுச்சு. இதில் இப்போ நம்ம இந்த பில்லோவை வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம ரெகுலராக துணி துவைப்போம்ல, அந்த மாதிரி துவைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி பாருங்கள், அந்த தலையணையை நம்ம ஊற வச்சோம்ல, அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அந்த பில்லோவில் இருந்த அழுக்கு இந்த தண்ணியிலே 3/4 வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் போட்டு துவைச்சா பில்லோ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பில்லோ எப்படி இருக்குது அப்படின்னு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ அழுக்கான பில்லோவாக இருந்தாலும் ரொம்பவே சுலபமாக இந்த மெத்தடில் நம்ம அந்த தலையணையில் இருக்க அழுக்கை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.